வணக்கம் தமிழா, நான் உங்கள் ஆச்சு. வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்த ரோட்ரிஸ் என்கிட்ட ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று வந்து பேனலோட, இன்னொன்று வெறும் ரோட்ரி பேனல் மட்டும். இதுக்கு எப்படி லூப் பண்ணுறது சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல 3 ரோட்ரி எடுத்துக்கோங்க. நம்மக்கிட்ட எல்டி இருக்குது. எல்டியில் வந்து இந்த மாடல் வந்து ஆஃப் ஒரு 3 இருக்கும், ஆர்ஒய்பி 3 ஆஃப் 3 சைடு ஆகும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி இருக்குது. ஓகே, வளவலன்னு பேசாமல் இந்த ரோட்ரி பேக் சைட் பார்த்திங்கன்னா ஆர்பி இருக்குது, அந்த சைடு ஒய் இப்போ பார்த்தோம். இந்த 1 வந்து அவுட்புட் டெர்மினல். இந்த ஆர்ஒய்பியை வந்து நம்ம லூப் பண்ணணும், ரோட்ரியில் தான் பண்ணுவோம். ஸோ நம்ம அந்த ஒயரிங் கனெக்ஷன் அப்புறம் அந்த பேனல் எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே லைக்கையும் போட்டு விட்டு நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஓகே. இப்போ வந்து இந்த ரொட்டேட்டிங் நாப் இருக்குது பார்த்தீங்களா, இதில் சைடில் ஒரு ஸ்க்ரூ இருக்குது. அது எல்லாத்துலேயுமே மேக்ஸிமம் இப்படி தான் இருக்கும். ஸோ அந்த ஸ்க்ரூவை லூஸ் பண்ணிவிட்டு இந்த கிளாஸ் டாப் ஷீட்டு கீழே ஸ்க்ரூவை மறைக்கிறதுக்கு ஒரு டாப் ஷீட் இருக்கும். எல்லாத்தையும் கேர்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுறங்க. ஓவராக ப்ரெஷர் குத்திங்கன்னா ஒடிச்சிக்கும். ஸோ லைட்டாக இப்படி அங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு சின்ன காடி மாதிரி இருக்கும். அதில் சின்ன ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு இப்படி பண்ணிங்கன்னா வந்துடும். ஸோ அதெல்லாம் கேர்ஃபுல்லாக எடுத்து வச்சுட்டு எல்லாத்தையும் கழட்டிட்டு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸ்க்ரூலாம் எப்படி கழட்டுறது, எனக்கு ஸ்க்ரூ போட்டு வந்திருக்கு. உங்களுக்கு வந்து கவரில் ஒரு ஓரமாக பேக் பண்ணியிருப்பாங்க. அப்படி இருந்துச்சுன்னா தனியாக எடுத்துக்கங்க. இப்போ நீங்கள் பார்த்த மாதிரி எல்லா ஸ்க்ரூவும் கழட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பேனல் எடுத்துருவோம். பேனலில் வந்து இந்த எம்சிபி மேலே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் டாப்பு. நமக்கு டாப் சைடு அந்த ரோட்ரியில் வந்து க்ரீன் கலர் ஸ்டிக்கர் பார்த்தீங்களா, அதான் நமக்கு டாப் சைடு. ஸோ அதை கீழே பார்த்த மாதிரி வச்சுட்டு டாப் சைடு பார்த்த மாதிரி வச்சுட்டு நம்ம எல்லாத்துக்கும் ஸ்க்ரூ அந்த கழட்டின போல் நட்டை எல்லாத்துக்கும் போட்டுருவோம். இதில் வந்து மொத்தம் அந்த பேனலில் 8 ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. இது சின்ன சைஸ். இந்த 32 ஆம்ஸ்லாம் வாங்கினீங்கன்னா இந்த சின்ன ஹோல்ஸில் செட் ஆகும். நம்மளது பெருசு 64. ஸோ அதனால் நீங்கள் ஸ்கொயராக வைக்கும்போது உங்களுக்கு எந்த ஹோல்ஸில் செட் ஆகுதோ அதில் போல் நட் போட்டு நல்லா டைட் பண்ணி முடிச்சுருங்க. எல்லாத்துக்கும் போல் நட் போட்டு டைட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி போட்டிருக்கேன்னு சொல்லிவிட்டு. எல்லா போல் நட்டும் போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒன்றுத்துக்கு 4 எல்லாத்தையும் போட்டுக்குங்க, ஆடாமல் இருக்கும் அப்போ தான். ஸோ 4ஐயும் போட்டு முடிச்சுட்டு இந்த மாதிரி ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு நல்லா டைட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து இந்த பேனல் கழட்டின பேனல் எல்லாத்தையும் போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுவோம். Till I get up, time is barely on our side. I don't wanna waste what's left. The storms we chase are leading us, and love is all we'll ever trust. Yeah, no, I don't wanna waste what's left. And on we'll go, through the wastelands, through the highways, till my shadow turns to sun rays. And on we'll go, through the wastelands, through the highways. அந்த ஆர் வந்து டாப்பில் வர மாதிரி பார்த்து போட்டுக்குங்க. எல்லா ஸ்க்ரூவையும் டைட் பண்ணி முடிச்சிட்டோன்னா நம்ம வந்து ரோட்ரியை போர்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஒயரிங் தான். ஒயரிங்கில் வந்து நான் வந்து இப்போ 4 ஸ்கொயர் எம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். போன டைம் 6 ஸ்கொயர் எம் யூஸ் பண்ணியிருந்தேன். இப்போ 4 ஸ்கொயர் எம். ஒருத்தர் கமெண்டில் கேட்டிருந்தார் என்ன ஒயர்னு. ஸோ அதனால் ஒயரையும் சொல்லிட்டேன். 4 ஸ்கொயர் எம், 2 ப்ளூ, 2 எல்லோ, 2 ரெட்டு, ஆர்ஒய்பி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்போது இந்த ஆர் எல்லாத்தையும் லூப் பண்ணணும், அதுக்கப்புறம் ஒய் எல்லாத்தையும் லூப் பண்ணணும், அதுக்கப்புறம் பி, இந்த 3த்தையுமே இந்த பிட் ஒயரை வச்சு லூப் பண்ணணும். நான் காட்டியிருக்க மாதிரி லூப் பண்ணிக்கோங்க. இந்த ரோட்ரியில் ஆர்பி வந்து பக்கத்தில் இருக்குது, ஒய் வந்து சைடில் இருக்குது. நீங்கள் வாங்குறதுல வந்து ஆர்ஒய்பி அப்படி லைனாகவே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி லைனாக வருதுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் லூப் பண்ணுறதுக்கு. இது கொஞ்சம் கஷ்டம். ஸோ இதே சேம் மெத்தட் தான், நீங்கள் அதுலேயும் அப்படியே அப்ளை பண்ணிக்கோங்க.
எல்லாத்தையும் போட்டுட்டு நான் உங்களுக்கு எப்படி போட்டிருக்குன்னு காட்டுறேன். Shadow turns to sun rays, and on we'll go through the wastelands, through the highways, and on. பார்த்துங்க ஆர்பி மன்னிச்சிங்க, பியில் வந்து நான் ப்ளூ கலருக்கு பதிலாக எல்லோ போட்டேன். அதுக்கப்புறம் மாற்றிட்டேன் போடும்போது. ஸோ உங்களுக்கு வீடியோ எடுக்கும்போது அப்படியே எடுத்துட்டேன். ஸோ வேறு வழியில் காட்டி தான் ஆகணும். ஒயர்லேயும் கலர்லேயும் எந்த மேட்ரும் கிடையாது, நம்ம லூப் பண்ணுறது தான் மேட்ரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆர் ரெட்டு எல்லோ ப்ளூ 3 டெர்மினலையும் லூப் பண்ணியிருக்கேன். சிங்கிள் போட்டு 2 ஒயர் போட்டு அதுக்கப்புறம் இந்த 1 மீட்டர் ஒயர் போட்டு அவுட்புட்க்கு நம்ம 4 ஃபோலுக்கு இதை தான் எடுத்துகிட்டு போய் தர போகிறோம். ஸோ இந்த மாதிரி லூப் பண்ணுற ஒயர் தான் 4 ஃபோலுக்கு வரணும். நெக்ஸ்ட் நம்ம வந்து அவுட்புட் ஒயர்ஸ்லாம் பார்த்துருவோம். அவுட்புட் ஒயரு எனக்கு 3 அவுட்புட் டெர்மினல் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து சிங்கிள் தான் வரும். இந்த மாடல் வாங்கினீங்களா உங்களுக்கும் இந்த மாதிரி லூப் பண்ணியிருப்பாங்க. இது ஒன்றும் இல்லை, கம்பி போட்டு லூப் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். இந்த 3த்தில் நம்ம எதுலேருந்து ஒன்று எடுத்து லைன் கொடுத்துக்கலாம். நான் வந்து இண்டிகேட்டருக்கு ஒன்றும் நம்மளோட லைனு, உங்களுக்கு இண்டிகேட்டர் ஒயரையும் சேர்த்து நீங்கள் கொடுக்குற ஒரே ஒயர்லேயே 2 ஒயராக சேர்த்து கனெக்ஷன் பண்ணிக்கோங்க. இண்டிகேட்டருக்கு நான் அவுட்புட்லேருந்து தான் எடுப்பேன், அப்போ தான் நம்ம சேஞ்ச் பண்ணும்போது இண்டிகேட்டரை ஒர்க் பண்ணணும். இல்லைனா ஃபேஸ் கட்டான உடனே இண்டிகேட்டர் போய்டும், வந்ததுக்கப்புறம் தான் திரும்ப எரியும். நம்ம சேஞ்ச் பண்ணும்போது இண்டிகேட்டர் எரியாது. ஓகேங்களா? நம்ம பவர் கொடுக்குறோம் அப்படின்னும் போது இண்டிகேஷன் வச்சு ஈஸியாக தெரிஞ்சிக்கலாம். ஸோ அதனால் அவுட்புட்டில் தரணும். அவுட்புட்டில் ஒரு சேம் 1 மீட்டர் ஒயர் எடுத்து பியில் 1 ஆரில் 1 ஒயில் 1 மூணுத்துலேயும் ஒன்று அவுட்புட்டு எடுத்துக்கிறேன். ஸோ இதான் அவுட்புட்டு. நெக்ஸ்ட் வந்து இண்டிகேட்டருக்கு ஒரு ஒயர் போட போகிறேன். அதை போட்டு நான் உங்களுக்கு எப்படி போட்டிருக்கேன்னு காட்டுறேன். இந்த வீடியோவில் வந்து நம்ம ரோட்டரி லூப் போடுறது மட்டும் தான் காமிச்சிருக்கோம். உங்களுக்கு டிபி பண்ணுற ஃபுல் வீடியோ வேணும்னா அதையும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், மேலே ஐ பட்டனில் தரேன், மறக்காமல் போய் பாருங்கள். அந்த ஒரு வீடியோ போதும், நீங்கள் ஒரு டிபியை ஃபுல்லாக பண்ணலாம். ஓகேங்களா? ஒயரிங் நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக, ஒயரிங் பண்ணலனாலும் பிரச்சனை இல்லை, பண்ணலனாலும் அதை பார்த்தீங்கன்னா டிபி எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். ஸோ நம்ம அவுட்புட்லாம் கொடுத்துட்டோம். இண்டிகேட்டர்லாம் போட்டு கனெக்ஷன் எப்படி கொடுக்குறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம 3 அவுட்புட்டு ஒயரை இண்டிகேட்டருக்கு எடுத்து வச்சுருந்தோம். அந்த 3 இண்டிகேட்டர் ஒயரையும் நம்ம ஒரு இண்டிகேட்டர்லேயும் ஒன்று கொடுத்துருவோம். 1 மீட்டர் ஒயர் போட்டிருக்கோம் அவுட்புட்லேருந்து. அது வந்து நம்ம எம்சிபி வந்து செப்பரேட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, 4 நாளாக கொடுப்போம். அந்த 4 நாள் எம்சிபிக்கு நம்ம கீழே எடுத்து அவுட்புட் ஒயர் எடுத்து போய் கொடுக்கணும். இந்த சைடு நம்ம ஃபஸ்ட்டு போட்டதை 4 ஃபோலுக்கு மேலே கொடுக்கணும், 3 ஃபேஸ். ஓகேங்களா? நியூட்ரல் வந்து அது நியூட்ரல் டிபி போர்டோடு போயிடும். ஸோ இதில் நியூட்ரலுக்கெலாம் வேலை இல்லை, ஒன்லி இந்த 3 இண்டிகேட்டருக்கு மட்டும்தான் நியூட்ரல் நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், அந்த 3 ஒயரை நான் ஜாயின் பண்ணிட்டேன். ஒரு சைடு இண்டிகேட்டரில் இருக்க ஒரு சைடு கொடுத்துட்டேன், இன்னொரு சைடு வந்து நியூட்ரல் லூப் பண்ணிகிட்ருக்கேன். 3த்தையுமே ஒன்றா லூப் பண்ணிவிட்டு ஒரு ஒயர் 1 மீட்டர் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அதை 4 ஃபோலில் நியூட்ரல் டெர்மினலில் கொடுத்துட்டோன்னா இண்டிகேட்டரும் ப்ராப்பராக ஒர்க் பண்ணும். இப்போ நீங்கள் பார்க்குற எல்லாமே அவுட்புட் டெர்மினல். அவுட்புட்டில் நம்ம வந்து ஆர்ஒய்பி போட்டிருக்கோம், ஒரு அவுட்புட்டு. நெக்ஸ்ட் வந்து அதுலேருந்தே நீங்கள் லூப் பண்ணி எடுத்துக்கங்க. ஒரு டெர்மினல் இருந்தால் எனக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிறதால நான் தனியாக போட்டிருக்கேன். இந்த பி ஃபேஸ்லேருந்து ஒரு இண்டிகேட்டர் ஒயர், எல்லோ ஃபேஸ்லேருந்து ஒரு இண்டிகேட்டர் ஒயர், ரெட் ஃபேஸ்லேருந்து ஒரு இண்டிகேட்டர் ஒயர், 3 இண்டிகேட்டர் கொடுத்தாச்சு. நியூட்ரல் லூப் பண்ணியிருக்கேன், நியூட்ரல் லூப் பண்ணி 1 மீட்டர் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை நம்ம 4 ஃபோல் நியூட்ரலில் கொடுத்துருவோம். இந்த மேலே லூப் பண்ணியிருக்க ஒயர்லாம் இந்த கீழே இருக்க ஒயர் வந்து நம்ம எம்சிபிக்கு தரணும். மேலே ஃபுல்லாக லூப் பண்ணியிருக்கிறது 4 ஃபோலுக்கு போகணும். ஓகேங்களா? சிங்கிள் ஃபோல் எம்சிபிக்கு கீழே, மேலே இருக்கிறது 4 ஃபோல். இதை மாற்றி கொடுத்துட்டிங்கன்னா ட்ரிப் ஆகிடும். ஸோ அதை கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. வீடியோவில் ரெண்டு வந்துட்டோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது ஸ்க்ரோபியன் தமிழ். நான் உங்கள் ஆர்ஜே. பாய்.